पत्थरबाज तो यह है किस तरीके से पुलिसकर्मी के ऊपर हमारे ऊपर पत्थर फेंके। வணக்கம். ஜார்க்கண்ட் மாணவ போராட்டம், டெல்லியில் நடந்த ஜந்தர் மந்தர் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் போராட்டம். இந்த இரண்டு போராட்டத்திலும் மாணவர்கள் களத்தில் இறங்கியதற்கான காரணம், இந்த அளவில் மாணவர்களை பார்த்து அரசாங்கங்கள் பயப்படக்கூடிய காரணம், அமித்ஷா இதுவரை பார்லிமெண்டில் காலடி எடுத்து வைக்காத காரணம், நரேந்திர மோடி எங்க இருக்கிறார் என்கிற கேள்வி வருவதற்கான காரணம், தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனுக்கான காரணம், அனைத்துமே இந்த பதிவில் நாம் பார்க்க வேண்டிய அவசியம். இந்த நாட்டிற்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நாள் 2 நாள் அவர்களுடைய சப்ரேஷன் வழியாக வெடித்த அந்த கோபம் கிடையாது. 12 ஆண்டுகளாக இந்த நாட்டு அரசாங்கங்கள் அவர்களை ஏமாற்றி வரக்கூடிய அந்த வேலையை, அந்த வேதனையை புரிந்து கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தை இந்த அளவில் சீர்குலைத்து விட்டார்களே என்கிற அந்த கோபத்தை வெளிக்காட்டி வருகிறார்கள். அவர்கள் கேட்பது என்ன? எங்களுடைய கல்வித்துறையை, கல்வி முறையை, எங்களுடைய பரீட்சையை சரியாக நடத்துங்கள், எங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள், எங்களுடைய எதிர்காலத்திற்கான அடிப்படை வசதிகளை நீங்க சரிபார்த்து கொடுங்க. இதற்கெல்லாம் மாணவர்கள் போராட வேண்டிய அவசியம். ஒரு இடத்தில் இந்த போராட்டம் வெடிக்கவில்லை, நாடு முழுவதும் இந்த போராட்டம் வெடித்திருக்கிறது. ஜந்தர் மந்தர் அல்ல ஜார்க்கண்டை பற்றி தான் இன்னைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனை காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பேப்பர் லீக், அதற்கு எதிராக புரொடெஸ்ட், ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம், அதை எதிர்த்து மார்ச், பார்லிமெண்ட் மார்ச், இல்ல சட்டசபை மார்ச், அசம்பிளி மார்ச். இந்த மார்ச் நாள் மாணவர்கள் எதை சாதிக்கிறார்கள்? இன்னொரு பக்கம் பிஜேபியின் குண்டர்கள் டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் நான் யூனிஃபார்மில் கையில் தடியடி எடுத்து வைத்து மாணவர்கள் மீது நடத்திய அந்த தாக்குதல், அந்த தாண்டவம், போலீசார்கள் கையில் லத்தியில் ஆணியை வைத்து எலக்ட்ரிக் ஷாக்கை கொடுத்து பெலட் கன்ஸ்களை போட்டு, பீகாரில் AK-47, வெஸ்ட் பெங்காலில் 2700க்கும் மேற்பட்ட FIR, இப்போ ஜார்க்கண்ட் அங்கேயும் தடியடி. இதை ஜஸ்டிஃபை செய்ய முடியுமா? ஒரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணி, 2 இடங்களுமே தடியடி நடந்தது தானே. அப்ப எப்படி இதை நீங்க ஜஸ்டிஃபை செய்ய முடியும்? நேற்று நடந்த இந்த லத்தி சார்ஜுக்கு பின்னாடி பிஜேபியுடைய கையிருப்பதை பல்வேறு மீடியா ஹவுசஸ்கள் பேசாமல் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த ஆதாரங்களையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எப்படி பிஜேபி இந்த ஒட்டுமொத்த தடியடியை தூண்டியது, அமைதி போராட்டத்தை எப்படி சீர்குலைத்தார்கள் என்கிற அந்த ஆதாரம் என் கையில் இருக்கு. 20 நாட்களுக்கு முன்பு ஜந்தர் மந்தரில் எப்படி தடியடி நடத்தியது, அதற்கான பதில் யாருமே கொடுக்க மாட்டார்கள். அமித்ஷா பேசவும் மாட்டார். 20 நாட்கள் கழித்து ஜார்க்கண்டில் நேற்று நடந்த அந்த தடியடி, அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க லத்தியில் ஆணி எடுத்துட்டு வரல, இங்க பெலட் கன்ஸ் போடல, மாணவர்களை போராட விட்டார்கள். மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்தது. 98% மாணவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பின்பு கூட மாணவர்களுடைய கடைசி கோரிக்கை, இந்த பிரச்சனையை நீங்க சிபிஐ கையில் ஒப்படையுங்கள் அந்த கோரிக்கை. சிபிஐ யாருக்காக வேலை பார்க்கிறது எல்லாருக்குமே தெரியும். நேற்று கூட ஒரு அரெஸ்ட் நடந்தது. அனைத்துமே நீங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் டெல்லியில் என்ன நடந்தது? பேச்சுவார்த்தை நடத்தினார்களா? அரசாங்க மாணவர்களிடம் போய் பேசியதா? தர்மேந்திர பிரதான் ஒரு கட்டாயத்திற்கு பின்பு நாடு முழுவதும் வெடிக்கக்கூடிய அந்த கோபத்தை அடக்குவதற்காக தன்னுடைய காலரை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடுத்த முடிவு, கடைசி முடிவு. இன்னைக்கு அமித்ஷா பார்லிமெண்டில் வந்து பேசாததற்கான காரணம், இதற்கு பின்னாடி இன்னொரு சோஷியல் இன்ஜினியரிங்கான பிளானை போட்டு வருகிறார்கள். அப்படி மாணவர்களை அடக்க முடியவில்லை என்றால் அடுத்து ஒரு பெரிய எஜுகேஷனை நீங்க பார்க்க போறீர்கள். பவரை வைத்து, இராணுவத்தை வைத்து, போலீஸை வைத்து, அதிகாரத்தை வைத்து, இந்த நாட்டிற்கு கூடிய இவர்கள் வளர்த்து வரக்கூடிய குண்டர்களை வைத்து மாணவர்கள் மீது என்னெல்லாம் நடக்க போகிறது என்று நீங்க பாருங்கள். ராஞ்சி, டெல்லியில இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு நகரம், இன்னொரு ஸ்டேட்டுடைய, ஜார்க்கண்ட் ஸ்டேட்டுடைய தலைநகரம். 17 நாட்களாக
இந்த போராட்டம் வெடித்துக் கொண்டிருந்தது. 17 நாட்களாக இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜேபிஎஸ்சி மற்றும் ஜேஎஸ்எஸ்சி இந்த 2 பரீட்சைகளில் நடந்த குளறுபடிகள், பேப்பர் லீக், அதற்கு எதிராக போராட்டத்தில் கலந்து கொண்டார். இவர்களுடைய மிக முக்கியமான டிமாண்ட், இந்த வழக்கை சிபிஐ இன்கொயரிக்கு மாற்றணும். ஏன்னா இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம், எக்ஸாமினேஷன் சிஸ்டம், அதை வித்துவிட்டார்கள். அதை லீக் வழியாக, கரப்ஷன் வழியாக, காம்ப்ரமைஸ் வழியாக இந்த நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை சீர்குலைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். இந்த இடத்தில் ஜார்க்கண்ட் அரசாங்கம் 1500 போலீஸ் பர்சனல்ஸ்களை டெப்யூ செய்தது. ஒரு ப்ரொஹிபிஷன் வழியாகவா, அல்ல அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் பள்ளிக்கூடங்களை ஒரு வாரமாக இழுத்து மூடிய வழியாகவா? அப்போ அரசாங்கத்திற்கு ஏற்கனவே தெரியும் இது போன்ற பிரச்சனை வெளிவரும் போது மசல் பவரை வைத்து இவர்களை கண்ட்ரோல் செய்து விடலாம். டெல்லி அங்கேயும் இப்படித்தானே நடந்தது. நேற்று 3 லேயர் பேரிகேட்டிங் போடப்பட்டது ஒட்டுமொத்த ஜார்க்கண்ட். டியர் கேஸ், வாட்டர் கேனன், அனௌன்ஸ்மெண்ட், லாட்டி சார்ஜ் எல்லாமே நடத்தப்பட்டது. அசம்பிளி நடந்து கொண்டிருக்கும் போது இந்த மாணவர்கள் ஒரு பேரிகேட், 2வது பேரிகேட், 3வது பேரிகேட்டை உடைத்து அசம்பிளி வாசல் வரை போன பின் பாலிட்டிஷியன்ஸ், அங்க இருந்த அரசியல்வாதிகள், லீடர்ஸ் இதே மாணவர்களுக்கு பதில் கொடுக்க முடியாமல் அங்கிருந்து எப்படி தப்பி ஓடுவது என்கிற விஷயத்தை ஓட்டம் பிடித்து காட்டினார். என்ன இவர்கள் தீவிரவாதிகளா? கையில் ஆயுதங்களை ஏந்தி வந்தார்கள். கையில் இந்த நாட்டு தேசிய கொடி மற்றும் தான். They are not terrorists. They came to seek an answer for their question, for their future. இதுதானே அவர்கள் செய்தார்கள். டெல்லி பார்லிமெண்ட் புரோட்டஸ்ட், இல்ல அசம்பிளி ராஜி, இந்த 2 இடங்களில் மாணவர்களுடைய ஒற்றை கேள்வி, எங்களுக்கு நீங்க பதில் கொடுக்கணும். லாட்டி சார்ஜ், வாட்டர் கேனன், டியர் கேஸ் வழியாக மாணவர்களுக்கு நீங்க பதில் கொடுக்க முடியாது. இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் செய்த அமைப்பு JKLM, ஜார்க்கண்ட் லோக்தாந்திரிக் கிராந்திகாரி மோர்ச்சா. இதோடைய தலைவரான தேவேந்திரநாத் மஹாட்டோ உண்ணாவிரதத்தில் இருந்து 9 நாட்கள் வரை உண்ணாவிரதத்தில் இருந்து தன்னுடைய 10 கிலோ எடையை இழந்த இந்த நபர், இவரால் இப்ப நடக்கக்கூட முடியும். ஆனால் கூட இந்த போராட்டத்தில் எப்படியாவது நான் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வெறியில் ஸ்ட்ரெச்சரில் வந்த அந்த காட்சிகளையும் உலகம் பார்த்தது. கையில் ஹேமந்த் சோரேனுடைய தகப்பனார் சிபு சோரேனுடைய படம், சீஃப் மினிஸ்டருடைய தகப்பனாருடைய படம். அப்போ இவர் மீது நீங்க நேரடியாக வழக்கும் போட முடியும். 4 பேர் தூக்கிட்டு வந்தார். இந்த இடத்துல கேள்வி என்ன? JMM காங்கிரஸுடைய கூட்டணி கட்சிகள் நேற்று ஈவினிங் வருவதற்குள் இந்த தடியடி தாக்குதலுக்கு எதிராக காங்கிரஸ் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் இதற்கு நாங்க எதிர்க்கிறோம், இங்க நடந்த லாட்டி சார்ஜ் சரி. பட் அங்க லாட்டி சார்ஜ் எதற்காக நடந்தது, எதற்காக இந்த நிலை வந்தது என்கிற விஷயத்தை யாருமே பேசவில்லை. ஒரு பரீட்சை நடந்து 4 வருடங்கள் வரை அந்த பரீட்சைக்கான ரிசல்ட்டிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர், 23, 24 வயதில் ஒரு மாணவர் பரீட்சை எழுதுகிறார். வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்கிற அந்த ரிசல்ட்டிற்காகவே 4 வருடங்கள் காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த நாட்டு மாணவர்கள் கொந்தளிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 4-5 நாட்களாக ஒரு ஆக்டிவிட்டியை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலிருந்து, இந்த கிராமத்திலிருந்து, இந்த நகரத்திலிருந்து, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்க கீழே எழுதுங்கள் என்று கேட்டோம். அதன்படி பல்வேறு நபர்கள் உங்களுடைய ஏரியாவுடைய பெயரை, உங்களுடைய கிராமத்துடைய பெயரை எழுதி வருகிறீர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுக்கும் இந்த வீடியோ எங்கெல்லாம் டிராவல் ஆகிறது என்கிற விஷயம் தெரிய வருகிறது. பல்வேறு நாடுகளில் மக்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இன்னொரு பக்கம் எங்களை பொருளாதார ரீதியாகவும் முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்கள் தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. இந்த எபிசோடில் பல்வேறு விஷயங்களை நாம மிக ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த போராட்டம் எப்படி வெடித்தது, என்ன நடந்தது, அதை நீங்க பார்க்கணும். 2வது, போலீஸ் ரெஸ்ட்ரெயினை செய்தார்களா, அல்ல இந்த சிச்சுவேஷன் டெல்லியை விட மாறியுள்ளதா, இல்ல டெல்லி போன்றே இங்கேயும் நடந்ததா என்கிற விஷயம். இதை தாண்டி இந்த பேச்சுவார்த்தையும் போது
அரசாங்கத்துடைய பிஹேவியர் எப்படி இருந்தது அதை நீங்க பார்க்கணும். ஜந்தர் மந்தர்ல வந்த நபர்கள் ஒரு மோசமான நபர்கள், தீவிரவாதி போன்ற நபர்கள், இதை பிஜேபி போர்ட்ரே செய்ய பார்க்கிறது. அதுடன் கோதி மீடியாவும் அதை போர்ட்ரே செய்தார்கள். இப்போ ஜார்க்கண்டில் நடக்கக்கூடிய போராட்டம் இதுவும் மாணவ போராட்டம். இந்த இடத்தில் மாணவர்களை சரி என்று எடுத்து காட்டுகிறது பிஜேபி, சரி என்று எடுத்து காட்டுகிறது கோதி மீடியா. அப்போ எதற்காக இந்த வித்தியாசம், இதையும் நாம பார்க்க வேண்டும். டெல்லி और ராஞ்சி இந்த இடங்களில் நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள், இதை எப்படி அரசாங்கங்கள் கண்ட்ரோல் செய்ய முடியும், எப்படி மாணவர்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்த முடியும் என்கிற இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. முதலில் இந்த போராட்டத்தை பற்றி கொஞ்சமாக தெரிந்து கொள்ளும். ஜார்க்கண்ட்ல நடந்த ஜேபிஎஸ்சி மற்றும் ஜேஎஸ்எஸ்சி இதோடைய ரிஃபார்ம்கான மோர்ச்சா தான் இது, ரிஃபார்ம்கான போராட்டம் தான் இது. அங்க நடந்த பேப்பர் லீக், மற்ற குளறுபடிகளுக்கு எதிராக மாணவர்கள் களத்தில் இறங்கினார். காலை 10:30 மணிக்கு இந்த மார்ச் தொடங்கியது. இந்த போராட்ட நடக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு 4 கிலோமீட்டர் அதான் அந்த டிஸ்டன்ஸ். புதிய அசம்பிளி அங்க கட்டியிருக்காது. இந்த 4 கிலோமீட்டரில் நீங்க பார்த்தீங்கன்னா 1500க்கும் மேற்பட்ட போலீஸ் பர்சனல்ஸ்களை, அதுல ஆர்ஏஎஃப், ஐஆர்பி, லோக்கல் போலீஸ், அதுக்கப்புறம் குவிக் ரியாக்ஷன் ஃபோர்ஸ், இது போன்ற பல்வேறு படைகளை கொண்டு வந்து குவித்திருந்தார்கள். மாணவர்கள், அவர்கள் கையில் தடி கிடையாது, அவர்கள் கையில் ஆயுதங்கள் கிடையாது, கற்கள் கிடையாது. அவர்கள் கையில் ஏந்திய விஷயம் ஒரே ஒரு தேசிய கொடி, இல்லை கையில் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சில போஸ்டர்ஸ்கள். இந்த மாணவர்கள் ஒரு பேரிகேடிங்கை உடைத்து, 2வது பேரிகேடிங்கை உடைத்து, 3வது பேரிகேடிங்கை உடைத்து இந்த புதிதாக கட்டப்பட்ட அசம்பிளியை நோக்கி போன பின்புதான் இந்த போலீஸ் தடியடி தாக்குதல் நடந்தது. ஆனால் அதற்கு முன் வாட்டர் கேனனை அடித்தார்கள். இந்த தடுத்து நிறுத்தும் போது மாணவர்களுடைய கோபமாக இருக்கட்டும் அல்ல மாணவர்களுடைய ஒற்றுமையாக இருக்கட்டும், அந்த வாட்டர் கேனனை வந்திருந்த மாணவர்கள் அதுல ஆடல் பாடல், ஒரு சில மாணவர்கள் ஷாம்பூலாம் எடுத்துட்டு வந்து அங்க குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு இடத்தில் ஒரு சில மாணவர்கள் கேட்ட கேள்வி, இதுல கூட நீங்க ஊழல் செய்வீர்களா, தண்ணியில பிரஷர் கூட இந்த மிஷன்ல கிடையாதா என்கிற இந்த கேள்வி. இதுக்கப்புறம் வார்னிங் கொடுக்கப்பட்டது, டியர் கேஸ் அடிக்கப்பட்டது. அந்த டியர் கேஸ் வழியாக பல்வேறு மாணவர்களுக்கு மூச்சு திணறல் போன்ற விஷயங்கள், கண் எரிச்சல் போன்ற விஷயங்களும் நடந்தது. இதை தாண்டி கடைசியாக அங்க லாட்டி சார்ஜ் நடத்தப்பட்டது. பல்வேறு மாணவர்களுக்கு ஹெட் இன்ஜுரி நடந்திருக்கு, பல பெண்கள் மீதும் தாக்குதல்கள் நடந்திருக்கு. இந்த இடத்தில் தேவேந்திரநாத் மெஹ்டோ அசம்பிளிக்கு போய் சேர்ந்து விடுகிறார். அசம்பிளிக்குள்ள நான் போகணும் என்று அவர் கூறும்போது ஸ்டார்டிங்ல ஒரு சில போலீசார்கள் அவரை தடுத்து நிறுத்திய பின்பு கூட, ஆனால் அவரை உள்ள அனுமதித்தார்கள். அங்கு பேச்சுவார்த்தை மறுபடியும் நடந்தது. அரசாங்கம் இந்த மாணவர்களை கேட்டதா? ஆமாம் கேட்டது. 98% மாணவர்களுடைய பிரச்சனையை அரசாங்கம் தீர்த்து விட்டதாக கூறினார்கள். இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது ஜார்க்கண்டை சார்ந்த சிஐடி, அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஜேபிஎஸ்சியுடைய சேர்பர்சனை கைது செய்தார்கள். அதாவது 1997ஆம் ஆண்டு பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர், சீஃப் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்கிறார். இவரை கைது செய்கிறார்கள். அதாவது டெல்லியாக இருக்கட்டும் அல்ல ஜார்க்கண்டாக இருக்கட்டும், இது போன்ற போராட்டங்கள் இந்த அளவில் வெடித்ததற்கு பின்பு ஏன் நீங்க ரெசிக்னேஷனை வாங்குகிறீர்கள், எதற்காக அரெஸ்ட் போன்ற விஷயங்களை செய்கிறீர்கள், ஏன் இதெல்லாம் முன்கூட்டியே நடக்கக்கூடாது? போலீஸோடைய ரெஸ்பான்ஸை நீங்க பார்க்கிறீர்கள். அது டெல்லியாக இருக்கட்டும் அல்ல ஜார்க்கண்டாக இருக்கட்டும், இந்த 2 இடங்களிலும் போலீஸோடைய ரெஸ்பான்ஸை வெவ்வேறு விதமாக நீங்க பார்க்கிறீர்கள். ஒரு பக்கம் எக்ஸசிவ் அட்டாக் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு பக்கம் ஒரு லிமிட்டடான அட்டாக்காக இருந்தால் கூட கடைசியில் அது எங்க போய் நின்றது என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் தான் நீங்க பிஜேபியுடைய உண்மை முகத்தை பார்க்கணும். அமித்ஷா பார்லிமெண்ட்டுக்கு வருவதில்லை. அமித் மால்வியா இப்போ ஜார்க்கண்டை பற்றி ட்வீட்களை போட தொடங்குகிறார். டிஸ்டர்பிங் இமேஜஸ் ஆர் எமர்ஜிங் ஃப்ரம் லாட்டி சார்ஜ் ஆன் தி ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஜார்க்கண்ட். ரொம்பவே டிஸ்டர்பாக, ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் இதற்கு பின்னாடி நான் உங்களுக்கு ஒரு சில வீடியோ காட்சிகளை காட்டுகிறேன், நீங்க பாருங்க. இந்த முதல் வீடியோவை பாருங்க. இதை நீங்க தொடக்கத்திலும் பார்த்திருப்பீர்கள். இந்த வீடியோவின் தொடக்கம் பிஜேபியின் குண்டர்கள் எப்படி போலீஸ் மீது, மாணவர்கள் மீது கற்களை எரிஞ்சார்கள், அங்களுடைய அப்பாவி மக்கள் மீது கற்களை எரிஞ்சார்கள், போலீஸ் மீது முக்கியமாக. அவர்கள் மாணவர்களா? இன்னொரு வீடியோவை பாருங்கள். இந்த பக்கம் ஒரு சில மக்களும் இருக்கு.
இந்த பக்கம் போலீசார்களும் இருக்கிறார்கள், எதிரில் இருக்கக்கூடிய பிஜேபியினர்கள் அங்கிருந்து எரிஞ்ச கற்கள். இது ரெண்டாவது. அடுத்த வீடியோவை நீங்க பாருங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து லாரிகளில் ஏற்றி மாணவர்கள் போன்று கூட்டி வரப்பட்ட இந்த குண்டர்கள் பாருங்க. कारों के द्वारा चंदा चोर पत्थर फेंक रहे हमारे ऊपर। पत्थरबाज तो यह है, किस तरीके से पुलिसकर्मी। कहाँ से है भैया? बंगाल से। किस लिए आए हो? प्रोटेस्ट के लिए। हाँ। तो कौन भेजा आपको? सब बीजेपी? हाँ। क्या बोला? आने के लिए बोला था। क्या? ये आने हैं इसलिए आए हैं। क्या प्रोटेस्ट है बताया? यही। இன்னொரு வீடியோவை பாருங்க. இந்த நபர் பிஜேபியின் ஒரு கைக்கூலி. அங்க மாணவ போராட்டத்தில் எந்த அளவில் மற்ற மாணவர்களை தூண்டக்கூடிய வேலை பார்த்தார் என்று मतलब कह रहे हैं इनको तोड़ के चल जाएंगे। ராகுல் காந்தி வாயை திறக்க மாட்டேங்கிறார். ராகுல் காந்தி ஏன் ஜார்க்கண்டிற்கு வரவில்லை என்கிற ஏராளமான கேள்விகளை கேட்டார். இந்த லாட்டி சார்ஜ் நடந்து முடிந்த உடனேயே ராகுல் காந்தி ஒரு ட்வீட்டை போடுகிறார். இரண்டாவது பிரஸ் மீட்டை வைத்து இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன், இதற்கும் எங்களுக்கும் சம்மதம் கிடையாது. அது யாருடைய அரசாங்கமாக இருந்தாலும், எந்த மாநிலத்துடைய அரசாங்கமாக இருந்தாலும், அப்படி அங்கே இது போன்ற விஷயங்கள் நடந்தால் அது தவறு. झारखंड के छात्रों के लिए मेरा मैसेज क्लियर है. वी कंडेम एनी वायलेंस अगेंस्ट पीसफुली प्रोटेस्टिंग स्टूडेंट्स. Does not matter where it is happening. We condemn it. We are against it. We do not recommend it. We do not support it. We are very clear. कोई confusion नहीं हमारे माइंड में. तो पीसफुल जब तक प्रोटेस्ट हो रहा है, तब उस प्रोटेस्ट को हिंसा से अटैक करना उसके खिलाफ है. எந்த யுத்தியை பிஜேபி கையில் எடுத்து அனைத்தையுமே ராகுல் காந்தி மீது போட பார்த்ததோ அந்த யுத்தி யூட்டன் ஆகிவிட்டது. அங்க கைது நடந்திருக்கிறது, ஜார்க்கண்டில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. 98% அவர்களுடைய கோரிக்கையை கேட்டுவிட்டார்கள். ராகுல் காந்தி இந்த தடியடி தாக்குதல் தவறு என்று கூறிவிட்டார்கள். இதை தாண்டி ஒரு அரசாங்கத்தால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்துமே செய்தார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்ல, இதற்கான பேக்ரவுண்டை நீங்க பார்க்க வேண்டும். மாணவர்கள் கடுமையாக உழைத்து ஒரு பரீட்சை எழுதுகிறார்கள். அந்த பரீட்சைக்காக ஒரு கட்டணத்தை கட்டுகிறார்கள். அந்த கட்டணம் 500 ரூபாயாக இருக்கட்டும், இல்லை 1000 ரூபாயாக இருக்கட்டும். அந்த கட்டணம் வெறும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து மட்டுமே 3500 கோடி ரூபாய் என்டிஏ வழியாக கொடுக்கப்படும். அப்போ ஒவ்வொரு மாநிலம் இதே போன்ற பரீட்சைகளை எடுக்கும் போது எவ்வளவு ரூபாய் கட்டணம் சேர்கிறது? சரி, அந்த கட்டணத்தை வசூலிக்கிறீர்கள், மாணவர்களுக்கு சரியான பரீட்சை ரிசல்ட் நேரத்தில் வருகிறதா? அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து விடுகிறதா? 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. தமிழ்நாட்டிலும் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் நீங்க பார்த்திருப்பீர்கள். 6 7 வருடமாக பரீட்சைகளுக்கான ரிசல்ட்டே வராமல் இருக்கிறது. இதே போன்றுதான் உத்தரப்பிரதேசத்தில், இதே போன்றுதான் ஹரியானாவில், இதே போன்றுதான் பஞ்சாபில், இதே போன்றுதான் மகாராஷ்டிராவில். அப்போ மாணவர்கள் ரோட்டில் இறங்கி போராடவில்லை என்றால் வேற என்ன செய்வார்? 12 ஆண்டுகளாக இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்பி, இந்த நாட்டு அரசாங்கங்களை நம்பி தன்னுடைய எதிர்காலத்தை ஒப்படைத்த மாணவர்கள், அவர்களை இதற்கு மேல் அடக்க முடியுமா? அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியும். இப்பவும் அரசியல்வாதிகள் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்க இருக்கிறது. அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்கள், பல்வேறு இளைஞர்கள் வீடியோக்களை போட தொடங்கிவிட்டார். மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்களை அங்கு அழைக்கிறார்கள், வாங்க, சைனா எங்களுடைய மாநிலத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள், எங்களுடைய மாநிலத்திற்குள்ள சைனா வந்து விட்டது, மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை, சப்பனெஞ்சு ஹசீனா எங்கே, டாடா பாய் பாய், இன்னும் ஒரு சில மாதங்களோ ஒரு சில வருடமோ தெரியாது, அருணாச்சல் பிரதேசை முழுமையாக சைனா எடுத்துக்கொள்ளும், நாங்கள் சைனா சிட்டிசனாக மாறி விடுவோம், அதனால் இப்பவே அட்வான்ஸ் பாய் பாய் என்று கூறுகிறார். அரசாங்கம் இதை பற்றி பேசவில்லை.
கோதி மீடியா இதை பற்றி பேச ஒரு மிக முக்கியமான பகுதி இந்தியாவை விட்டு சைனா கையில் போக இருக்கிறது. இப்போ கூட அமித்ஷா வாயை திறக்கவில்லை. பார்லிமெண்டில் வந்து அமித்ஷா பேசவில்லை. நரேந்திர மோடி வாயை திறக்க. அப்ப சிந்தித்து பாருங்க, எந்த விதமான நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை ஜஸ்டிஃபை தானே செய்ய முடியும். அவருடைய கோரிக்கைகளில் எந்த விதமான தவறும் கிடையாது, நியாயமான கோரிக்கைகள் தான். அப்ப எதற்காக மாணவர்களிடம் நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை? அருணாச்சல் பிரதேசிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த இளைஞர்களுடைய குரலை எதற்காக நீங்க கேட்பதில்லை? மணிப்பூரில் எதற்காக நீங்க போய் அந்த மக்களை போய் சந்திக்கவில்லை? காஷ்மீர்ல எப்படி தீவிரவாதிகள் வந்தார்கள், அதற்கான விளக்கத்தை நீங்க கொடுக்கவில்லை. எப்படி ரூபாய் நோட்டு சரிந்து கொண்டிருக்கிறது, அதற்கான விளக்கத்தை நீங்க கொடுக்கவில்லை. எதற்காக விவசாயிகள் ரோட்ல இறங்கி போராடுகிறார்கள், விலைவாசி எதற்காக அதிகரிக்கிறது? இது போன்ற எத்தனை பிரச்சனைகளை எடுத்து வைப்பது, அடுக்கடுக்காக வைத்துக் கொண்டே போகலாம். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த விதமான பதிலையும் கொடுக்காமல் மக்களை இன்னும் அக்ரிவேட் செய்யக்கூடிய வேலையை தான் பார்க்க. RSS 2 நபர்கள் நீக்குவதற்கான அனைத்து வேலையுமே பார்க்க தொடங்கிவிட்டார். அதுவும் ஒரு எஜுகேஷன். அடுத்து 2029ஆம் ஆண்டு தேர்தலில் பிஜேபி களமிறங்குவதாக இருந்தால் நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா இந்த 2 நபர்களை வைத்து களத்தில் இறங்க முடியாது என்கிற விஷயம் அவர்களுக்கும் புரிந்து. இவர்களை வைத்து எவ்வளோ கறக்க முடியுமோ கறந்து விட்டோம். இதற்கு மேல் சிஸ்டத்தில் நம்மளுடைய ஆட்கள் இருக்கிறார்கள், அதை வைத்து மேனேஜ் செய்ய முடியும். இதுதான் RSS உடைய திட்டம். பிஜேபி இன்னைக்கு காணவில்லை. பிஜேபி என்கிற அடையாளம் போய் இன்னைக்கு அமித்ஷா மோடி என்கிற அடையாளம் தான். அடிப்படை வசதிகளுக்காகவும் போராட வேண்டும் என்றால் அந்த அரசாங்கம் இருக்கணுமா என்கிற அந்த கேள்வியை உங்களுக்கு முன்பெடுத்து இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை பகிருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. நீங்க எங்க இருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் அதையும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.